இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், என்னையே என்னால புரிஞ்சிக்க முடியல. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோடா, சத்தியமா நான் உன்னை லவ் பண்றேன், உயிருக்கு உயிரா லவ் பண்றேன், அவ்வளவுதான். அறிவு, எல்லாத்தையும் கேட்டுட்டியா? இத சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாளாச்சா? நாங்களும் கேட்டுட்டோம். ஏய் திருட்டு படுவா, இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வெளியில வரதுக்கு தான் இவ்ளோ நாள் ஆச்சா? அறிவுலகா இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையா? என்னெல்லாம் வெள்ள கேட்டா நீ கைய கொண்டு போய் கரண்ட் கம்பத்துக்குள்ள விட்டுருக்க, கூறு கட்ட பையில. வா வந்துட்டியா நீ? என்னல கரண்ட் கட்டி மல்லு கட்டி ஜெயிச்சிட்டு போல இருக்க. கரண்ட் தான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே. ஹாஸ்பிட்டல்ல நீ இல்லாம போயிட்ட. ஆமா, நீ எப்ப வந்த சாமி? சாமிலாம் கிடையாது, வெறும் ஆசாமி. பழனிக்கு போய் சாமியை கும்பிட்டு அர்ச்சனை பண்ணி ஆராதனை பண்ணி என் விரதத்தை முடிச்சிட்டு மாலையும் கைட்டி போட்டு வந்தாச்சு. இனி வெறும் சம்பவம் மட்டும்தான். ஒரு வேளை உங்க வேண்டுதல் தான் என்ன காப்பாத்துச்சோ என்னவோ. யார் சொன்னா? உங்க பிரின்சிபல் மேடம் விட்ட கண்ணீர் தான் உங்களை காப்பாத்தினது. ஓலை எழுதி முடிக்க போறேன். ரெண்டு பக்கமும் பார்த்து சம்மதம் சொன்னா ஓலைய வாச்சிடலாம். ஓலை வாசிச்சு தட்டை மாத்தினதும் ரெண்டு பக்கமும் பரிசு சிலை கொடுத்துடலாம். உங்களுக்கு சம்மதம் தானே? பூரண சம்மதம். இல்லை, நாம நிச்சயதார்த்தம் நடத்ததெல்லாம் இருக்கட்டும், உன் அம்மையும் அப்பனும் இல்லையே, அவன் தான் தப்பா நினைச்சு போதாவல. மச்சான் இருக்கட்டும், அவங்க மெட்ராஸ் போயிருக்காங்க. இதுக்காக அவங்கள அவசர அவசரமா கூப்பிட வேண்டான்னு நான் தான் விட்டுட்டேன். வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம். இல்லை, அவங்க ஏதாச்சும் தப்பா எடுத்து போதாவல. என்ன மச்சான் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க பாட்டுக்கு நாள் குறிங்க. நான் என்ன சொன்னாலும் என் அப்பா அம்மா மறுபேச்சு இல்லாம கேட்டுப்பாங்க. ஓலை வாசிக்க போதாவ. அதுக்கு தானே வந்திருக்கோம். அதுக்கு இல்ல மேடம், கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த லௌகிக விஷயம்லாம் இருக்கு இல்லையா, ஓலை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அதெல்லாம் பேசிட்டா நல்லது இல்லையா? லௌகீக விஷயமா? என்ன, நகையை பத்தியா? ஆமா மேடம், எங்க சக்திக்கு என்ன போட முடியும்னு பேசிடணும்ல, அதுக்காகத்தான். ஏன் குரு, திருச்சியில அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரே, ஒரே ஒரு பொண்ணு கூட வச்சிருக்காரே. ஆமாங்க மேடம். அவரு நம்ம கௌதம்க்கு எவ்வளவு ஆஃபர் பண்ணாரு? 500 சவர நகை மேடம். $5 கோடி கல்யாணம், அதையும் அவரே நடத்தி வச்சிருந்தா சொன்னாரு. கூடவே ஒரு பெரிய காரும் வாங்கி தரேன்னு சொன்னாரு. அப்போ அவர் சொன்ன மாதிரி நீங்களும் ஒரு 500 பவுண்ட் போட்டுருங்க. ஐயோ மேடம், அதெல்லாம் எங்களை யோசிச்சு கூட பார்க்க முடியாது. மேடம், என்ன மேடம் நீங்க எதிர்பார்க்காம இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறீங்க? இந்த அம்மாவே தம் பையன் கல்யாணத்தை கலைச்சு விட்டுரும் போல இருக்க. ஐயோ மேடம், 500 பவுன் எல்லாம் எங்களால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களா தானே நகையை பத்தி பேசணும்னு சொன்னீங்க, அதனாலதான் சும்மா விளையாடுனேன். நான் உங்ககிட்ட நகையோ வரதட்சணையோ இல்ல பணமோ கார் எதுவும் நான் கேட்டேனா? இல்ல. அவ்வளோ பெரிய சம்பந்தம் வந்ததுக்கு அப்புறமும் என் பையனுக்கு பிடிக்கலன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நான் வேண்டான்னு சொன்னவன். உங்க வீராவ
என் பையனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் பிடிச்சிருக்கு. ஒரு குண்டுமணி தங்கம் கூட வேண்டாம். அப்படியே கட்டின புடவையோட அனுப்பி வைங்க, எனக்கு அது போதும். அது இல்லை மேடம், கல்யாண செலவெல்லாம் எப்படி பகிர்ந்துக்குதுன்னு. இல்லை சும்மா இல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவோம்ல, எதுல அதெல்லாம் சொல்லிக்கிட்டு. முழு செலவையும் என்ன செய்ய சொன்னாலும் நான் செய்யறதுக்கு ரெடி. இதெல்லாம் வேணாம். இல்லையா? நான் ஒரு பங்கு கொடுக்கணும்னு சொன்னாலும் அதுக்கும் நான் ரெடி. இந்த அம்மா நல்ல விவரமான பொம்பளையத்தான் இருக்கு, சும்மா சுத்த விடுதே. இல்ல மேடம், இது ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம், அதுவும் ஒரே மேடையில. உங்க சம்மதம் இல்லாம நாங்களே வேற முடிவு பண்ணிட்டோம். அதுக்குதான். இல்ல பெரும்பையில அந்த அம்மா கிட்ட நீ கேட்கல, ஆனா சொல்லிட்டல்ல, விடு. அந்த அம்மா பெருந்தன்மையா பேசுதாக அவங்கள்ட்ட போய் சும்மா நோய் நோய் நோயின்னு பேசிக்கிட்டு இருக்க. போல போய் வேலையை பாருல போல. பிரசிடென்ட் சார் வாழ் ஓல ரெடி. ஆ. கொஞ்சம் வரேடா. வாங்க வாழ. வா. இந்தா. எங்க தரப்புல இதுக்கு சம்மதங்க. அவாகிட்டையும் கேட்டுடுங்க. அப்பா பேரு டேய், அது சாமி பேரடா. அத பத்தி எதுவும் பேசக்கூடாது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், பேசாம இரு. எல்லாம் சரியா இருக்கு சண்முகம். கொடுங்கம்மா. ஓம் நம சிவாய். மா என்னம்மா இது, அப்பா பேரு விருமன் கொடுக்காம வந்திய பெருமாள்னு கொடுத்துருக்கீங்க. வாய மூடுறா. ஏமா? அப்பா பேரை அப்படியே போட்டா அவர் மகன் நீதான்னு அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா? அவன் உஷாராயிட மாட்டானா? மா அதுக்காக ஒரு பேரையே மாத்துவீங்களா? டேய், நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் 2 பேர் இருக்கும். ஒன்னு ரிஜிஸ்டர்ல இருக்க பேரு, இன்னொன்னு சாமி பேரு. வந்திய பெருமாளுங்கிறது உங்க அப்பாவோட சாமி பேரு, போதுமா? இதுவும் அவரோட பேரு தான். எல்லாருக்கும் சம்மதம் தானே? ஓலைய வாசிடலாமா? சம்மதங்க. சம்மதம்.